பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தினந்தோறும் நெய் சாப்பிடலாமா, அதுவும் முதுமையில நெய் சாப்பிடலாமா, இப்படி பல பேருக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சரி, ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் நிறைய டிவில சாப்பிடலாம்னு சொல்றாங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுக்குறேன். முதல்ல ஆயுர்வேதம் நெய்யை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போமா. அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல நெய் என்னென்னலாம் பண்ணும் நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பதம் இருக்கு. அதை நான் சொல்றேன். தி ஸ்மிருதி மேதா அக்னி, அதாவது நம்மளுடைய இன்டெலெக்சுவல் பவர், நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர். மேதா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஃபோக்கஸ். அக்னி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மெட்டபாலிசம். பலம் ஆயு சுக்ர சக்ஷுஷான். அப்போ பலம் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆயு நல்ல லாங்கிவிட்டி, நம்மளோட லைஃபை வந்து ப்ரொலாங் பண்ணி கொடுக்கும். சுக்ரம் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சக்ஷுஷான் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது. இது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? இங்கதான் நீங்க நல்லா நோட் பண்ணும். பால அதாவது குழந்தைகள் சாப்பிடலாம். விருத்த வயதான ஆட்கள் சாப்பிடலாம். பிரஜாகரம் கர்ப்பிணி பெண் சாப்பிடலாம். அடுத்தது கர்ப்பிணி டெலிவரி பண்ண உடனே நெய்கள் சாப்பிடலாம். அடுத்தது ஸ்வரம் பாட்டு பாடுறவங்க கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நெய்யை வந்து ஒரு அருமையான மருந்தாக எல்லா வயதினரும் அவங்களுடைய உணவுல தினசரி சேர்த்துட்டு வரலாம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இப்போ நெய் எல்லாரும் சாப்பிடலாம், ஆனா இதுக்கு எதுவும் கண்டிஷன் இருக்கா, கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்கு. நெய் யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம், வாத பித்தோத்தரே கஃபே மந்தே. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உடம்புல கஃபம் என்பது மந்த நிலையில் இருந்து வாத பித்தம் ரொம்ப அதிகமான நிலைமையில் இருக்கும் போது மட்டும்தான் நெய்களுக்கு அந்த மனிதன் எலிஜிபிள் ஆகிறான். அப்போ அந்த மனிதனுக்கு அந்த சமயங்கள்ல நெய் கொடுத்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து நெய் சாப்பிட்டா கொழுப்பு வந்துரும்னு சில பேர் சொல்றதும் உண்டு, நெய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றதும் உண்டு. நெய்யினால எந்த தப்பும் இல்லை. நம்ம உடம்பு அந்த நெய்யை எப்படி கிரகிச்சுக்குதுன்றது பொறுத்து தான் நம்ம நெய் சாப்பிடணுமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணோம். சில பேர் நெய் சாப்பிடக்கூடாது. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கபம் அதிகரித்த நிலையில் நெய் சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஹைப்பர் லிபிட்ஸ் இருக்கு, லிபிட்ஸ் அதிகமா இருக்கு, கொழுப்புகள் அதிகமா இருக்கு, ரத்த பரிசோதனைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களும் இதை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த நெஞ்சகரிப்பு, புளியேப்பம், அசிடிட்டி, இந்த மாதிரி ஜீரண பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் நெய் சாப்பிடக்கூடாது. சரி, இதெல்லாம் இல்ல, ஆனா நான் நெய் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க நெய் சாப்பிடுறதை அவாய்ட் பண்றது நல்லது. பொதுவாகவே நல்ல உடற்பயிற்சி செய்யறவங்க கட்டாயம் நெய் சாப்பிடலாம். உடற்பயிற்சிக்கு வயது கிடையாது. அதனால 60 வயதானாலும் 70 வயதானாலும் டெய்லி தினசரி அவங்களுடைய வாழ்க்கை முறையில் உடற்பயிற்சி இருக்குமானால் அவங்க நெய் சாப்பிடலாம். ஏன்னா உடற்பயிற்சி இருக்கும் போது நன்றாக செரிமானம் இருக்கும். நன்றாக செரிமானம் இருக்கும் போது நெய் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நீங்க அப்பப்போ உங்களுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எப்படி பார்க்க தான் போறீங்க. அதனால நீங்க நெய் சாப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளவு நெய் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடுற நெய் மேக்சிமம் ஒரு 4 கிராம்ஸ் to 5 கிராம்ஸ் இருக்கலாம். பொதுவாகவே மாடர்ன் மெடிசனும் இதுதான் சொல்லுது. பொதுவா நம்ம உணவுல இருக்க வேண்டிய அந்த எண்ணெய் பசை அது வந்து ஒரு 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுது. சில பேர் இதை கொஞ்சம் மிகைப்படுத்தியும் சொல்றாங்க. 10 கிராம் இருக்கலாம், 20 கிராம் இருக்கலாம்னு சொல்றாங்க. சேஃபா உங்க உணவுல நெய் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கிறதுல எந்த தப்பும் வராது. அந்த நெய்யும் காய்ச்சின நெய்யா இருந்தால் நல்லது. காய்ச்சின நெய் என்றால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சீரண பொருட்கள் இருக்கு இல்லையா, சீரகம், சுக்கு, மிளகு, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த நெய்யில போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டோம்னா ஜீரணத்தன்மை இன்னும் மேலும் அதிகரிக்கும். அந்த நெய் உடம்புல படியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். சரி, இந்த பதிவுல நெய் யாரெல்லாம் சாப்பிடலாம், அது சாப்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல நெய் ஆயுர்வேதத்துல எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம விளக்கமா பார்ப்போம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.